நம்ம பைக்கில் ஒரு லாங் ரைடு போகலாம்னு நானும் என் தம்பியும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பல இடங்கள் சூஸ் பண்ணி எங்கே போகிறதுனே தெரியாமல் கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் பழனி பக்கத்தில் உள்ள கணக்கன்பட்டி. எங்கள் வீட்டிலேருந்து இங்கே கணக்கன்பட்டிக்கு ஏற்கனவே போயிருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, அங்கே போய் நல்லா போய் நம்பிக்கையோட சாமி கும்பிடுங்க, அங்கே தங்கிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. என்னடா நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்களேன்னு நானும் என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டை மதுரைக்கு வர சொல்லி நானும் போய் மதுரையில் போயிட்டு அவனை மீட் பண்ணிவிட்டு அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக மதுரையில் சுற்றிட்டு மதுரையிலேருந்து கணக்கன்பட்டிக்கு கிளம்பலான்னு கிளம்புனோம். ஸ்ட்ரைட்டாக வர வேண்டிய ஒரே ரோடு தான். ஆனால் நாங்கள் அங்கே இங்கேன்னு சுற்றி அப்படி இப்படி வழி மாறி ஒரு வழியாக சாயங்காலம் 5:30-6 மணி போல் கணக்கன்பட்டிக்கு வந்தோம். எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரியே கணக்கன்பட்டி ரொம்ப ஒரு அழகான கிராமமாக நல்லா அழகாக தான் இருந்துச்சு. சுற்றிலும் வயல்வெளிகள், எங்கேயுமே சோளக்கருத்து போட்டிருந்தாங்க. சுற்றிலும் மலை சூழ்ந்த கிராமங்களாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கேட்டுட்டு உள்ளே கொஞ்சம் நான் ஒரு கோயில் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்துச்சு. அங்கே உள்ளூரில் மக்களை கேட்டுட்டு ஒரு வழியாக உள்ளே வந்தோம். அங்கே நாங்கள் வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே அவர் வாழ்ந்த வீடு, அவர் அமர்ந்திருந்த வேப்ப மரம், அவர் பயன்படுத்திய பொருள் எல்லாத்தையும் மக்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அவர் சமாதி எங்கே இருக்குதுன்னு தேடி அங்கே வந்தோம். அங்கே அவருடைய சமாதியில் சாயங்காலம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே நைட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அங்கே பூஜை நடந்துச்சு, அதுலேயும் கலந்துக்கிட்டோம். அப்படியே அங்கே உள்ள கோசாலையில் போய் இப்போ அங்கே உள்ள நாட்டு மாடெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அவரோட பயன்படுத்திய பொருள், அவருடைய வசனங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சில கோயிலுக்கு போனோன்னா திரும்ப அங்கே போகணும்னு மனசு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் திரும்ப சீக்கிரம் இங்கே வரணும் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு அங்கே அப்படியே காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வழியாக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம்.